100 கருப்பு எறும்புகளையும் 100 சிவப்பு எறும்புகளையும் சேகரித்து ஒரு கண்ணாடி ஜாடியில் வைத்து அமைதியாக விட்டால் எதுவும் நடக்காது. ஆனால் நீங்கள் அந்த ஜாடியை எடுத்து பலமாக குலுக்கி ஒரு மேஜையில் வைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்தது என்ன நடக்கும்? நீங்கள் குலுக்கிய வேகத்தில் ஒன்றும் புரியாத அந்த எறும்புகள் ஒன்று கொண்டு தாக்கி ஒன்று மற்றொன்றை கொல்லத் தொடங்கும். சிவப்பு கருப்பை எதிரி என்றும் கருப்பு சிவப்பை எதிரி என்றும் நம்பும். ஆனால் உண்மையில் எதிரி அந்த ஜாடியை அசைத்தவர் யார் என அதற்கு தெரியாது, தெரியவும் வாய்ப்பில்லை. அப்படி செய்தவர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஜாடியை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருப்பார். இங்கு பல அரசியல் அப்படிதான் நடக்கிறது. சாதி, மதம், மொழி என பிரிவினையை தூண்டி மக்களை மோதவிட்டு அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள். மக்களுக்கு எதுவும் செய்யாமல் நேற்று வரை திரைப்படத்தில் நடித்துவிட்டு இன்று அரசியலுக்கு வந்து நடிக்கும் சுயநலவாதியையும் நம்பாதீர்கள். உங்கள் உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு வாக்களியுங்கள்.